لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث سيدنا محمد صلى الله عليه وسلم أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. أنه قال: به قال حدثنا إسحاق بن نصر قال حدثنا عبد الرزاق قال أخبرنا ابن جريج عن عطاء قال سمعت ابن عباس قال ابن عباس சொல்ல செவியுற்றேன். லம்மா தஹல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பைத்த, நபி அவர்கள் காபாவுக்கு உள்ளால் நுழைந்த போது தஆ ஃபீ நவாஹிஹி குல்லிஹா, அதனுடைய நாலா புறத்திலும் 4 மூலையிலும் துஆ செய்தார். அந்த மூலை, இந்த மூலை, இந்த மூலை, அந்த மூலை. வலம் யுஸல்லி ஹத்தா ஹரஜ மின்ஹு, வெளியே வர வரைக்கும் தொழுவுல. இதுக்கு முந்தி உள்ள ரிவாயத்தில் தொழுதாங்கன்று, இங்கே துஆ செஞ்சாங்க, தொழுவுல. ஃபலம்மா ஹரஜ, வெளியே வந்தபோது ரக்கா ரக்காத்தைன் ஃபீ குபுலில் காபா, காபாவுடைய முன்புறமாக வந்து 2 ரக்காத்து தொழுதான். தொழுதுட்டு சொன்னாங்க, ஹாதிஹி ஹியல் கிபுலா, இதுவே கிபுலா என்று சொன்னாங்க. தொழுகையில் காபா முஅல்லமாவை இஸ்திக்பால் செய்வது, முன்னோக்குவது கட்டாயம், அவசியம், லாசிம். இமாம் புகாரி இடத்திலே வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முசல்லா என்ற ஆயத்திலே அம்ருஃபேல் இருக்கிறது. இந்த அம்ருஃபேல் ஈஜாபிக்கு உள்ளது. இந்த அடிப்படையில் மகாம இப்ராஹிம் என்றால் காபா என்பது நோக்கமாக, காபாவைத்தான் மகாம இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இத்தஹிது என்பதில் இருக்கிற அம்ரு முஸ்தஹப்பாக இருக்கும் என்று சில பேருடைய கருத்து இருக்கிறது. பிலாலுடைய ரிவாயத்தில் அது தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. காபாவுக்கு உள்ளால போனாங்க, தொழுதாங்க. இப்போ மகாம இப்ராஹிமுடைய இஸ்திக்பால் இங்கே இல்லை, காபாவுக்கு உள்ளால தொழுதுருக்கிறாங்க. அப்போ முஸ்தஹப்பான அம்ருடைய நோக்கம், தொழுகையை கொண்டு நோக்கம் தவாஃபுடைய 2 ரக்காத்து. தவாஃபுடைய 2 ரக்காத்து இருக்குதே, மக்காம இப்ராஹிமரை தொழுவது அஃலலாக இருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது. இப்போ மக்காம இப்ராஹிம் என்றால் என்ன? பல பேரும் பல கருத்தை சொல்கிறாங்க.
இஹ்தலஃபல் முஃபஸ்ஸிரூன் ஃபில் முராதி பில் மகாமி மாஹுவ. ஒரு சொல்லு ஹரம் பூராவும் மகாம் இப்ராஹிம் தான். ஹரம் பூராவும் இந்த கருத்தை முஜாஹித், அத்தா, இந்த தாபீன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கருத்து அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, அதாவது மவாகிஃப ஹஜ், ஹஜ்ஜுடைய காலத்தில் எங்கெல்லாம் தங்குறது இருக்கிறதோ அது எல்லாமே மக்காம் இப்ராஹிம் என்பது ரெண்டாவது கருத்து. மூணாவது கருத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கல்லில் நின்று கட்டினாங்களோ அந்த கல் மக்காம் இப்ராஹிம். அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்தின் சோடு இருக்கிறது. தான் இப்போ பிரபல்யமாக இருக்குது. நாலாவது கருத்து மக்காம் இப்ராஹிம் என்றால் பைத்துல்லா, காபா. காபா தான் மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாபுடைய மூணாவது ஹதீஸ் இருக்குதே, அதில் தெளிவாக இருக்கிறது. நபி அவர்கள் காபாவுக்கு முன்னால் நின்று 2 ரக்காத்து தொழுதாங்க. ஹியல் கிபுலத்தும் சொன்னாங்க. மக்காம் இப்ராஹிம் அதுதான் நோக்கம் என்று சொல்லப்படுமே. ஆனால் வத்தஹிது என்கிற அம்ரு ஃபேல் இஸ்திஹ்பாபி அம்ரா இருக்கும். தவாஃபுடைய 2 ரக்காத்து நோக்கமாக இருக்கும். பைத்துல்லாஹுடைய எந்தாவது ஒரு ஹிஸ்ஸாவை முன்னோக்குவது ஃபரல். காபாவுக்கு பக்கத்திலே தான் இருந்தால், ஆனால் காபாவுடைய 4 புறத்துலையும் எந்த புறத்தையும் அவன் முன்னோக்கலைன்னு சொன்னால் தொழுகை உண்டாகாது. அப்போ அரஃபா, முஸ்தலிஃபா, மினா என்கிற கருத்தை வாங்கினா இந்த இடங்கள்லாம் துவா செய்யுங்க, அங்கெல்லாம் துவா மக்பூல் ஆகிறது என்ற கருத்து சொல்கிறாங்க. அடுத்து ஹதீஸில் நாங்கள் இப்னு உமர்கிட்ட கேட்டோம், வெறும் தவாஃபின் காரணமாக உம்ராவிலிருந்து ஹலாலா இல்லாமான்னு சொல்லி. சை பைன சஃபா வல் மர்வா தேவையில்லையா? என்ன சொன்னாங்க, நபி அவர்களுடைய அமல் தான் நமக்கு முன்மாதிரி. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எனவே கட்டாயம் சாய் செஞ்சுட்டான் உம்ராவில் இருந்து விடுபட முடியும். வெறுமனே காபாவை கொண்டு, காபா தவாஃபை கொண்டு உம்ராலாம் பூர்த்தி ஆகாது. அப்போ இப்னு அப்பாஸுடைய 3வது ரிவாயத்தில் வலம் யுஸல்லின்னு. ஆனால் இதுக்கு மேலே உமர் அவர்கள் 2 ரக்காத்து தொழுதாங்க. இப்னு உமர் பிலால்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தொழுதாங்கன்னு ஒரு ரிவாயத்து இருக்கிறது, வலம் யுஸல்லி தொழுவலேன்னு ஒரு ரிவாயத்து இருக்குது, அப்படிதானே? அப்போது நஃபி இஸ்பாத், தொழுதாங்கன்னு ரிவாயத்திற்கு தொழுவலேன்னு சொல்லி. ஹதீஸில் இந்த மாதிரி தாருள் வந்துச்சுண்டா, நஃபியுடைய விஷயமும் இருக்கிறது, இஸ்பாத்துடைய விஷயமும் இருக்குதுன்னு சொன்னால் இஸ்பாத்தை தான் எடுத்துக்கணுமா. இப்போ இப்னு அப்பாஸுடைய சொல்ல எடுக்கப்பட மாட்டாது. தொழுவுல என்கிற அந்த சொல்ல எடுக்கப்பட மாட்டாது. தொழுதாங்க என்கிற சொல்லு தான் செயல்பாட்டில் இருக்கிறது. அல்லது 2வது பதில் வலம் யுஸல்லின் இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, நஃபிலான தொழுகை தொழுதாங்க, ஃபரலான தொழுகெல்லாம் ஒன்றும் தொழுகலை. வலம் யுஸல்லி எந்த ஃபரலையும் தொழுகலை. நஃபில் தொழுதாங்கங்கிறது உள்ளால் வந்துடும். குறிப்பாக்கணும், வலம் யுஸல்லி எந்த ஃபரலையும் தொழவில்லை. 3வது பதில், நபி அவர்கள் காபாவுக்கு உள்ளால 2 தடவை போனாங்க.
ஒரு தடவை மக்கா வெற்றி கொண்ட போது, 2வது தடவை ஹஜ்ஜத்துல் வதால ஒரு தடவை தொழுதாங்க, ஒரு தடவை தொழுவல. மக்கா வெற்றி கொண்ட போது தொழுதுருக்குறாங்க, ஹஜ்ஜத்துல் வதால உள்ளால போனாங்க, அப்போ தொழுவல. இது ஒரு பதில். காபாவுக்கு உள்ளால தொழுகிறது கூடும். காபாவை முன்னோக்கி என்று சொல்லும்போது காபாவுக்கு உள்ளால தொழுவலாமான்னு ஒரு கேள்வி வருகிறது. காபாவுக்கு உள்ளால தொழுவது கூடும், அனுமதிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்னு உமருடைய ஹதீஸ்ல பெரும்பாலான ஹனஃபி மதுஹப்காரங்க, ஷாஃபி மதுஹப்காரங்க காபாவுக்கு மேலே நின்று தொழுதாலும் சரியான செயல் தான், தப்பு ஒன்றும் இல்லைங்கிறான். காபாவுக்கு உள்ளால தொழுகிறது இருக்கட்டும், காபாவுக்கு மேலே இருந்தாலும் தர்க்க தாலீம் ஒரு கண்ணிய குறைவாக இருப்பதனால மக்ரூஹ் இருக்கிறது, நல்லதல்ல. காபாவுடைய தலையில் நின்றுக்கிட்டு தொழுகிறது இருக்குதே கூடும், ஆனால் நல்லதல்ல, மரியாதை குறைவு. ஹம்பலி மதுஹப்காரங்கிடத்துல ஃபரது தொழுகை பைத்துல்லாவுக்கு அந்தரம் உள்ளாலையும் தொழக்கூடாது, பைத்துல்லாஹுடைய மேலையும் தொழக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, பாபு தவஜுஹி நஹ்வல் கிபுலா ஹைசுகான், எங்கே இருந்தாலும், ஹைசுகான எங்கே இருந்தாலும் கிபுலாவை முன்னோக்கணும். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நபி சொன்னதாக, இஸ்தக்பிலுல் கிபுலா வ கப்பீர், கிபுலாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் தஹரீமா சொல்லு. இப்போ ஃபர்லு தொழுகைக்கு கிபுலாவை முன்னோக்குவது ஃபரலு. ஊரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் காபாவை முன்னோக்கணும். அதான் ஐநவ ஹைசு கானன். உள்ளூரில் இருந்தாலும் இது ஃபர்லு தொழுகை. ஜிஹத காபா போதும், ஐன காபாவை முன்னோக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. காபாவையே முன்னோக்குவது நேரடியாக, இது ஐன காபான்னு சொல்லுவாங்க. காபா இருக்கிற திசையை முன்னோக்குனா ஜிஹத காபான்னு சொல்லுவாங்க. ஐன காபா முன்னோக்குறது சிறப்பிற்குரியது. காபா இருக்கிற திசையை முன்னோக்குனாலே தொழுகை கூடிடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, மக்காவில் இருக்கிறவங்க, மதினாவில் இருக்கிறவங்க வேண்டாம், மக்காவில் இருக்கிறவங்களுக்கு ரேஸ் காபாவை முன்னோக்கலாம். தூரமாக இருக்கிறவங்க ஐன காபா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதுக்கெல்லாம் கணக்கு படிக்கணும், அதுக்கு தேர்ச்சியான ஆள் இருக்கணும். ஆனால் இப்போ கொண்டு போய் பள்ளிவாசலை உண்டாக்கும்போது ஐன காபாவை தான் உண்டாக்குறாங்க. அந்த காலத்திலலாம் பொதுவாக மேற்கு திசையை நோக்கி பள்ளிவாசலை கட்டிடுவாங்க, காபா இருக்கிற திசையை நோக்கி. பழைய காலத்து பள்ளிவாசல்லாம் அப்படித்தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற பள்ளிவாசலாம் மேற்க இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த சைடில் வளைஞ்சி வடக்கு சாஞ்சி அப்படிலாம் இருக்கிற இதெல்லாம் ஐன காபாவை குறிப்பதற்காக உண்டான கருவிகள் கிடச்சி போச்சுங்கிறதுனால எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஐன காபாவை உண்டாக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. நீ என்ன புரிஞ்சுக்கணும், ஜிஹத காபான்னு ஒன்று இருக்குது, ஐன காபான்னு இருக்கிறது. ஐன காபா சிறப்பிற்குரியது, ஜிஹத காபா போதுமானது. به قال حدثنا عبد الله بن رجاء قال حدثنا إسرائيل عن أبي إسحاق عن البراء قال كان رسول الله صلى الله عليه وسلم صلى نحو بيت المقدس 16 شهرا أو 17 شهرا. 16 மாதம் அல்லது 17 மாதம் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுதாங்க நபி. அன்சல் அல்லாஹ் அஸ்ஸ வஜல். அப்போ தொழுகும்போதே ஒரு ஆசை, நம்ம காபாவை நோக்கி தொழுகணும்னு அல்லாஹ்டன் கட்டளை வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அல்லாஹ் இறக்கின ஆயத்தை, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா,
வானத்தை நோக்கி உங்கள் முகம் திரும்புவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் கட்டளை வராதா, வகை இறங்காதா, காபாவை முன்னோக்குன்னு சொல்லி அடிக்கடி பார்ப்பாங்களாம். அல்லாஹ் சொன்னால் கதுனரா நாம் பார்க்கிறோம், தகல்லப வஜஹக ஃபிஸ்ஸமா வானத்தை நோக்கி உங்கள் முகம் புரளுவதை, ஃபதவஜ்ஜஹ நஹ்வல் கிப்லா வஹி வந்துருச்சு. அங்கே அந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதுனா வந்துடும். கதுனரா தகல்லப வஜஹக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா நீங்கள் விரும்புகிற கிப்லா முன்னோக்கி ஃபவல்லி வஜஹக ஷத்ருல் மஸ்ஜிதுல் ஹராம் ஆயத்து. இந்த ஆயத்தை இறங்கின உடனே கிபிலாவை முன்னோக்கிட்டாங்க. தவஜ்ஜஹ நஹ்வல் கிபிலா வகால சுஃபஹாஉ மினன் நாஸ் மக்களில் புத்தி இல்லாதவர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. யார் அது? அல்லாஹ் தாலா சுஃபஹான்னு சொல்கிறான், யூதர்களை, வஹுமுல் யஹூத். இன்றைக்கி அவன் தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளியாக இருக்கிறான், பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு பேர் சொல்லிட்டான் சுஃபஹா அப்படின்னு சொல்லி. உலக ரீதியில் விஞ்ஞான அறிவு அதுக்கு இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து பெரிய கெட்டிக்காரத்தனமா இல்லை. தீனை புரிஞ்சு படைச்சவனை புரிஞ்சு அதை செஞ்சால் தான் அவன் அறிவாளி. ஆகவே இன்றைக்கி உண்டான பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் உண்மையான கடவுளை மறுக்கிறவங்கிறதுனால அவன்லாம் 1ஆம் நம்பர் மடையன் இஸ்லாமிய பார்வையில். ஆக இங்கே சொல்லப்பட்டது தீனுடைய பார்வையில். உலக ரீதியிலாம் கெட்டிக்காரனாக இருக்கலாம், பெரிய அறிஞனாக இருக்கலாம், செவ்வாய் மண்டலத்துக்கு கூட போகலாம், ராக்கெட்டு கொண்டு கண்டுபிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. வகால சுஃபஹா மினன்னாஸ் வஹுமுல் யஹூத். யூதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்ல பேர் என்ன? சுஃபஹா. அவங்க என்ன சொன்னாங்களாம்? மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா அவர்களை திருப்பியது எது? எந்த கிபுலாவின் மீது இருந்தாங்களோ, கானோ அலைஹா அந்த கிபுலாவை விட்டோம். இவ்வளோ நாளாக 1.5 வருஷமாக பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டு இன்றைக்கி திடீர் திப்புண்டு காபாவை பார்த்து தொழுகிறாரு. என்ன காரணம்? ஏன் இப்படி தொழுகிறாரு அப்படின்னு கேட்குறான். நபியை சொல்லுங்க, லில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், மேற்கும் கிழக்கும் அல்லாஹுக்கு உள்ளது. மேற்க பார்த்து தொழுவுண்டா மேற்க பார்த்து தொழுவணும், கிழக்க பார்த்து தொழுவுண்டா கிழக்க பார்த்து தொழுவணும். உன் விருப்பம் அல்ல, அல்லாஹுடைய கட்டளை தான். யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், நாடினவர்களுக்குத்தான் நேரான பாதையை காண்பிப்பான். ஃபஸல்லம அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன். முதல்ல காபாவை பார்த்து தொழுதாங்க நபி. நபியோட ஒருத்தரும் தொழுதார், பல பேரில் ஒருத்தர். சும்மா ஹரஜ பாதமா சல்லா, நபிக்கு பின்னால் தொழுதுட்டு அவர் புறப்பட்டார், வெளியே வந்தார் பள்ளிவாசல்லேருந்து. ஃபமர்ர அலா கௌமின் மினல் அன்சார் ஃபி ஸலாத்தில் அஸ்ரி, அஸ்ரு தொழுகையிலே அன்சாரிகளிலிருந்து சில பேரை கடந்து சென்றார். யுஸல்லூன நஹ்வ பைத்துல் மக்திஸ், அவங்க பழைய மாதிரியே பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுகிறாங்க. நபிக்கு இங்கே கட்டளை வந்துச்சு, நபி உடனே செயல்படுத்திட்டாங்க. இது மற்ற எல்லாத்துக்கும் தெரியல. நபி இருக்கிற காலத்திலேயே பல பள்ளிவாசல் பல ஜமாத் இருக்குது. நபி இருக்கிற பள்ளிவாசலில் தான் முதல்ல காபா பார்த்து தொழுதாச்சு. வேறு பள்ளிவாசலில் இருக்கிறவங்களாம் எப்போதும் தொழுகிற மாதிரி பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுகிறாங்க. நபியோட தொழுதுட்டு போன அவர் வந்து என்னடா இது பழைய மாதிரி தொழுகிறாங்களேன்னு சொல்லிட்டு துவயஷ்ஹது அன்னஹு ஸல்லம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நான் ஷஹாதத்து சொல்கிறேன், சாட்சி பகருகிறேன், நபி அவர்களுடன் தான் தொழுததாகவும், அன்னஹு தவஜ்ஜஹ நஹ்வல் காபா, நபி அவர்கள் காபாவை முன்னோக்கி தொழுததாகவும் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு போட்டார் அஷ்ஹது சொல்லி. தஹர்ரஃபல் கௌம், உடனே மக்கள் எல்லாம் திரும்பி கொண்டார்கள் தொழுதுகிட்டே இருக்கும்போதே. ஹத்தா தவஜ்ஜஹு நஹ்வல் காபா, காபாவை
முன்னோக்கி தொழுகின்ற அளவிற்கு. இந்த ஹதீஸில் தவஜ்ஜஹ நஹவல் காபா தான் தர்ஜுமத்துல் பாபுக்கு ஆதாரம். பிஹி قال حدثنا مسلم بن ابراهيم قال حدثنا هشام بن عبد الله قال حدثنا يحيى بن ابي كثير محمد بن عبد الرحمن عن جابر بن عبد الله قال كان النبي صلى الله عليه وسلم يصلي على راحلته. வாகனத்தில் உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க நபி, ஒட்டகத்தில் உட்காந்து. ஐசு தவஜ்ஜஹத் பிஹி, அந்த வாகனம் எந்த திசையை நோக்கி போனதோ அந்த திசையில், கிழக்க போனால் கிழக்க, மேற்க போனால் மேற்கே, தெற்க போனால் தெற்கே, வடக்க போனால். ஃபைதா அராதல் ஃபரீலத்தை, ஃபரல் தொழுகணும்னு நபி விரும்புனா நசல, கீழே இறங்கி ஃபஸ்தக்பலல் கிபுலா, கிபுலாவை முன்னிக்கலாம். அப்போ தெரிஞ்சு போச்சு, நஃபில் தொழுகைக்கு வாகனத்தில் இருக்கும்போது வாகனம் போகிற திசையிலேயே தொழுதுக்கலாம். காரில் போகிற, மோட்டரில் போகிற திசையில் நீ தக்பீர் கட்டி ருக்கு செய்கிற மாதிரி ஒரு இஷாரா, சஜிதாவுக்கு ஒரு இஷாரா, கிராத்துலாம் ஓதிக்கிட்டு தொழுது முடிக்கலாம். காரில் உட்காந்து தாராளமாக தொழுகலாம், உழுவோடு இருந்தால். பஸ் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இல்லை, சும்மா நேரம் வேஸ்ட் ஆக்காது, தொழுதுக்கும். ஆனால் வாகனத்தில் உட்காந்து ஃபர்ல தொழ முடியாது. கீழே இறங்கி கிபிலாவை பார்த்து தொழுகணும். நஃபில் தொழுகைக்கு கிபிலா அதான் பயணிகளுக்கு ஷர்த்து அல்ல, ஃபர்ல தொழுகைக்கு பயணிகளுக்கும் ஷர்த்து கிபிலாவை முன்னோக்கணும். به قال حدثنا عثمان قال حدثنا جرير عن منصور عن ابراهيم عن القمة قال قال عبد الله صلى النبي صلى الله عليه وسلم قال ابراهيم لا ادري زاد او نقص. இப்ராஹிம் அவர்கள் அல்கமாயிடமிருந்து ரிவாய் செய்கிறாங்க. அல்கமா அப்துல்லா சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த இப்ராஹிமுக்கு ஜாதாவன் அக்கச, நபி தொழுகையில் கூடுதல் ரக்கா தொழுதுட்டாங்களா, குறைச்சி தொழுதுட்டாங்களான்னு தெரியல. ஏதோ நடந்திருக்கு தொழுகையில், 4-3 ஆயிருக்கு அல்லது 4-5 ஆயிருக்குது. லாதிரி ஜாதாவன் அக்கச. ஃபலம்மா சல்லம, நபி அவர்கள் தொழுது முடித்த சலாம் கொடுத்த போது, கீலலஹு யா ரசூல் அல்லாஹ், நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, அஹதஸ ஃபி ஸலாத்தி ஷையுன், தொழுகையில் ஏதேனும் புதுசாக ஏற்பட்டிருக்கிறதா? வகை மாற்றம் செஞ்சுருக்கிறீங்களா, கூடுதல் செஞ்சுருக்கீங்களா, அல்லது குறைச்சி செஞ்சுருக்கிறீங்களா? எப்போதும் தொழுகிற மாதிரி 4 தொழுவுலையே 3 தொழுதுருக்கிறீங்களே, அல்லது 5 தொழுதுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டது. அஹதஸ ஃபி ஸலாத்தி ஷையுன் கால வமாதாக்க, என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் புதுசெல்லாம் ஒன்றும் வரலையே, எப்போதும் தொழுகிற மாதிரி தானே. காலு, சஹாபாக்கள் சொன்னாங்க, சல்லைத்த கதாவா கதா, இப்படி நீங்கள் தொழுதீங்கன்னா. உடனே ஃபசன்னா ரிஜிலை, 2 காலையும் மடக்கி போட்டு, வஸ்தக்பலல் கிபுலா, கிபுலாவை முன்னோக்கி, சஜதா சஜதத்தை, 2 சஜிதா செஞ்சான். சும்மா சல்லம, அடுத்து சலாம் சொன்னாங்க, தொழுது முடிச்சிட்டு. ஃபலம்மா அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி, தங்கள் முகத்தை கொண்டு எங்களை முன்னோக்கிய போது, கால சொன்னாங்க நபி, இன்னஹு லவ் ஹத்தஸ ஃபி ஸலாத்தி ஷையுன், தொழுகையில் ஏதேனும் புதுசாக உண்டானா இல்லை நப்பாத்துக்கும் பி, உங்களுக்கு நான் சொல்லுவேன் பாதை, முதல்லையே சொல்லாமலாம் நான் செயல்பட மாட்டேன். வலாக்கின் இன்னமான பஷரன் மிஸ்ருக்கும், ஆனால் உங்களை போன்ற மனிதர் தானே உடல் ரீதியில். அன்சா கமா தன்சோன, உங்களுக்கெல்லாம் மறதி ஏற்படுற மாதிரி எனக்கு மறதி ஏற்படும். நான் நபிங்கிறதுனால எனக்கு மறதி ஏற்படாதுன்னு வச்சுக்காதீங்க. இப்போ இதான் நசீட்டு, நான் மறந்து விட்டால் பதக்கிரூனி, எனக்கு ஞாபகம் ஊட்டும். எனக்கு தொழுது கொண்டே இருக்கும்போது தக்பீர் சொல்லி ஞாபகம் ஊட்டும். இதா ஷக்கஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி,
உங்களில் யாருக்கும் சந்தேகம் வந்துச்சு 4 ரக்காத் தொழுதுருக்குமா 3 ரக்காத் தொழுதுருக்குமான்னு சொல்லி ஃபல்யத்தஹர்ர ஸவாப, தொழுகையிலேயே 3ஆ 4ஆ என்கிற சிந்திச்சு ஃபல்யுத்திம் அலை 3ன்னு வந்துச்சுன்னா முடிவு 3 ஆக்கிக்க, 4ன்னு வந்து 4 ஆக்கிக்க. சந்தேகம் வந்தாச்சுன்னு சொன்னால் 3ன்னு மனசில் வருதா 3 ஆக்கிக்க, ஒரு ரக்காத் தொழுதுரு. 4ன்னு வந்துச்சா 4 நினச்சிக்கிட்டு சும்மல் யுசல்லிம் சலாம் கொடுத்துட்டு எஸ்ஜுது சஜிதத்தைன் 2 சஜிதா செஞ்சுக்க முடிஞ்சு. சந்தேகம் வந்தால் இதான் வேலை, சிந்திக்கணும் 3ஆ 4ஆ, 3 தான் மிகைப்பாக வருதா 4 தொழுதுக்கிட்டு சஜிதா சவ செஞ்சுக்கணும். இந்த சஜிதா சவரை சலாம் கொடுத்துட்டு எஸ்ஜுது சஜிதத்தைன். ஆமாம். இப்போ இந்த ஹதீஸில் தன்னாரிஜிலை வஸ்தக்பல் கிபலா, இப்போ இந்த தப்பை நிவர்த்தி செய்வதற்கு கூட காலம் அடக்கி போட்டு கிபலாவை முன்னோக்கினாங்க. தொழுகையாளி எங்கே இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும், காபாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் தூரமாக இருந்தாலும், ஃபர்லு தொழுகைக்கு இஸ்திக்பால் கிபலா ஃபரது. சில உதுரு ஹாலத்து இருக்கலாம், வாகனத்தில் இறங்க முடியாது, இறங்கினா வண்டி போயிடும், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் உதுரு இருக்கிற நேரத்தில் ட்ரெயினில் பஸ்ஸில் உட்காந்து கூட ஃபர்லு தொழுவலாம். முதல்ல சொன்னோம் கீழே இறங்கி தான் தொழுவணும்னு சொல்லி, வேறு வழியே இல்லை, உதுரு இருக்கிறது, உயிருக்கு பாதுகாப்பு அல்லது சாமான்கள் பறி போயிடும், கீழே இறங்கினா எடுத்துகிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொன்னால் வாகனத்தில் இருந்து என்ன செய்யலாம், தொழுகலாம். அப்போது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபர்லு தொழுகைக்கு ஜிஹத்த காபா இருந்தால் கூட போதும், ஐன காபா முடியலன்னு சொன்னால். காபா கண்ணில் தெரிஞ்சால் ஐன காபா கட்டாயம், கண்ணுக்கு தெரியலன்னா ஜிஹத்த காபா போதும். இப்போ இந்த இதில் சஹு சஜிதா வந்து கபல சலாமா பாத சலாமா ஒரு இஃப்திலாஃப் இருக்கு. ஷாஃபி மதுஹபில் வந்து கபல சலாம், நம்ம இடத்துல பாத சலாம். நமக்கு எப்போதுமே முத்துலக்கன் பாத சலாம் தான். இமாம் ஷாஃபி இடத்துல முத்துலக்கன் கபல சலாம் தான். என்ன கேள்வி இதில்? இப்போது நீ என்ன கேட்கணுண்டா, தொழுகைக்கு இருக்கும்போது தான் சரி, தொழுது முடிச்சுட்டு இமாம் சாபு நம்ம வந்து ஜனங்கள்லாம் பார்த்து திரும்பிட்டு ஜனங்கள்லாம் ஹஜிட்டு நீங்கள் 3 ரக்காத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ரக்காத்தை மட்டும் தொழுது சஜா செய்யணும் முடியாது, இப்போ முடியாது. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இப்திதாவுல் இஸ்லாம் நம்ம இமாம் சொல்லுவாங்க. ஆனால் சவுதிக்காரெல்லாம் இப்போ அப்படி தான், அந்த தப்பை மட்டும் திருத்திக்கிட்டு சஜா சவு செஞ்சுடுவான். நம்ம தொழுகைக்கு உள்ளால் இருந்தால் தான் தப்பு திருத்த முடியும். தொழுகைக்கு வெளியே வந்ததுக்கு பின்னால் ஜனங்க ஹசரத்தை நீங்கள் 2 ரக்காத் தொழுதீங்கன்னா அவன் தொழுதான் தொழுகையெல்லாம் பார்த்து, அப்படியா என்னப்பா அவன் தொழுதை நீ கேட்டுருவேன், தொழுகையில் பேசிட்டா தொழுகை பார்த்தில். எனவே நம்ம என்ன செஞ்சுக்கணும், எந்திரிச்சு புதுசாக தான் 4 ரக்காத் தொழுவோம். அது இந்த ஹதீஸை வச்சுட்டு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. ஒரு கட்டத்தில் தொழுகையில் பேசலாமல் இருந்துச்சுல்ல,
தொழுகையில் பேசினா தொழுகை ஃபசாத் ஆகாதுன்னு சொல்லி அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்போ தொழுகையில் பேசினா ஃபசாதாகும் சட்டம் வந்துருச்சோ அப்போது இதெல்லாம் பேச்சில் வந்துருச்சுங்கிறதுனால அந்த முதல்ல தொழுது பீஸாக போயிடுச்சு. என்ன செஞ்சவனு புதுசாக தான் தொழுகும். பாபு மாஜா ஃபில் கிபிலா வமன் லா யரல் இஆதத அலா மன் ஸஹா ஃபஸல்லா இலா கைரில் கிபிலா. கிபிலாவுடைய சம்பந்தமாக வந்திருக்கின்ற விஷயங்கள். மாஜா ஃபில் கிபிலா, மறந்தவனின் மீது, மறந்து கைர கிபிலாவில் தொழுதவன் மீது இஆதத்தை கருதாதவர்களை பற்றி. மறந்து போச்சு, கைர கிபிலாவில் தொழுதாச்சு, இப்போ தொழுகையை திருப்பினா திருப்ப வேணாவா, திருப்பி தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. வக்கது சல்லமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரக்காத்தில் லஹரி, நபி அவர்கள் லஹருடைய 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டாங்க. 4 ரக்காத்துக்கு பாருங்க 2 ரக்காத்து சலாம் கொடுத்துட்டாங்க. அக்பல் அலன் நாசி பி வஜ்ஹிஹி, ஜனங்களை எல்லாம் முன்னோக்கினாங்க 2 ரக்காத்துக்கு பின்னால். சும்மா அத்தம்மா மா பக்கி, மீது 2 ரக்காத் தான் தொழுதாங்க. கிபிலாவை விட்டும் திரும்பி மக்களை முன்னோக்கி முகத்தை வச்சுக்கிறதுக்கு பின்னாலே தொழுது 2 ரக்காத்துன்னு சொன்ன உடனே எதிர்த்து 2 ரக்காத்தை மட்டும் தான் தொழுதாங்க. ஹதஸனா அம்ரு பின் அவ்ன் قال حدثنا هشيم بن حميد عن انس بن مالك قال قال عمر رضي الله عنه وافقت ربي في 3. உமருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. உமர் மனசில் வரும், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நபியிடம் கூட சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்து இறங்கிடும். நபி உமரை என்ன நினச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்து வந்துடும். தான் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு ஒரு 3 விஷயத்தில் எனக்கு தோதுவாக, வாஃபக்குத்துனா என்ன அர்த்தம், எனக்கு தோதுவாக நடந்துக்கிட்டான். குல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன், லவி தஹதுனா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, மகாம இப்ராஹீமே தொழும் இடமாக ஆக்கிக்கிட்டால் நல்லா இருக்குமே, இந்த கருத்தை நான் சொன்னேன். ஃபனஸலத் வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, ஆயத்து வந்துருச்சு, யாசை நிறைவேறிடுச்சு. அடுத்து ஆயத்துல் ஹிஜாப். பெண்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்கள் மாதிரி எந்த விதமான புர்காவும் இல்லாமல் துப்பட்டும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. பல பேரும் பலரை பார்க்குறாங்க. அதனால் பெண்களுக்கு ஹிஜாபுடைய சட்டம் தான் நல்லா இருக்குமேன்னு மனசில் வந்துச்சு எனக்கு. குல்து யா ரசூலல்லாஹ், அதான் நபியுடைய மனைவி, லவ் அமர்த்த நிசா கஜபுன, நீங்கள் உங்கள் மனைவிக்கு புர்கா போட்டுக்க, துப்பட்டி அணிந்து கொள்ள, மேலாடையை கொண்டு போர்த்திக்கொள்ள சொன்னால் நல்லா இருக்குமே என்று சொன்னேன். ஃபஇன்னஹு யுகல்லிமுஹுன்னல் பர்ரு வல் ஃபாஜிர், ஏனென்றால் நல்லவங்க கெட்டவங்கள்லாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. எல்லாருடைய பார்வையும் நல்ல பார்வையாக இருக்குன்னு சொல்லி தெரிய முடியாது. யுகல்லிமுஹுன்னல் பர்ரு வல் ஃபாஜிர். ஃபனஸலத் ஆயத்துல் ஹிஜாப். அல்லாஹ் தாலா ஆயத்துல் ஹிஜாப் இறக்கிட்டான். இந்த என்னுடைய கருத்தையும் அல்லாஹ் தாலா அங்கீகரித்து ஆயத்தை இறக்கிட்டான். வஜ்தமா நிசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கைரத்தி அலை, நபிமாருடைய மனைவிகள், நபியுடைய மனைவிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ரோஷமான விஷயத்தில் நபியை கொஞ்சம் தாக்க ஆரம்பித்தாங்க. அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கொடுக்குற காசு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை, எங்களுக்கு மாத காசெல்லாம் அலவன்ஸ்லாம் கூட கொடுங்கோ என்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. வஜ்தமா நிசாஉன் நபி ஃபில் கைரத்தி அலை. கைரத்தி அலைகின்ற என்ன, அசலாக தான் தாக்குதல். நபியுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்ல ஒன்று கூடிட்டாங்க. எல்லாம் 11-9 பேரை ஒன்றா கூடி உட்காந்து பேசினாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து நபி இடத்துல பேசுவோம், அவங்க கொடுக்குற அலவன்ஸ் பத்தலை. இப்போ குல்து லஹுன்ன,
இந்த மாதிரி மனைவிகள்லாம் ஒன்று கூடியதை பார்த்து நான் சொன்னேன், எல்லாத்தையும் பார்த்து அசாரபுஹு இன் தல்லக குன்ன ஐயுபுதிலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன. ஒழுங்காக இருங்க. நபியிடத்தில் அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க. அல்லாஹ் நினச்சாண்டா உங்களை விட ரொம்ப சூப்பர் குவாலிட்டி மனைவிகள்லாம் கொடுத்துருவான். ஆகவே ரொம்ப அதபாக ஒழுங்காக இருங்கன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒரு உபதேசம் மாதிரி. அசாரபுஹு இன் தல்லக கொன்ன, உங்களை நபி அவர்கள் தலாக்கு விட்டு விட்டால் ஐயுபத்திலஹு அஸ்வாஜன், நபி அவர்களுக்கு உங்களை விட சிறந்த அஸ்வாஜை மாற்றி கொடுக்க போதுமானவன். நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தே வந்துருச்சு. கால அபு அப்துல்லா, இமாம் புகாரி சொல்கிறாங்க, قال ابن أبي مريم أخبرنا يحيى بن أيوب قال حدثني حميد قال سمعت أنسا بهذا. இந்த விஷயத்தை அனஸ் இடத்துலையும் நானும் கேட்டேங்கிறாங்க. به قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك بن أنس عن عبد الله بن دينار عن عبد الله بن عمر قال بين الناس بقباء في صلاة الصبح. மஸ்ஜித் குபான்னு ஒன்று இருக்குது. சனிக்கிழமை போயிடுவாங்க நபி. சுபுகுடைய தொழுகையில் குபாவில் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர், இது ஜாஹும் ஆத்தின், ஒருத்தர் வந்தார். வகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது உன்சில அலைஹி லைலா குர்ஆன். இன்னைக்கு ராத்திரி நபி அவர்களுக்கு குர்ஆன் இறங்குச்சு. வக்கது மீற அதெல்லாம் ஏவப்பட்டிருக்கிறது. யஸ்தக்பிலல் காபா, காபாவை முன்னோக்கணும். எனவே ஃபஸ்தக்பிலுஹா, நீங்களும் காபாவை முன்னோக்குங்கோ. வகானத் வஜூஹும் இல ஷாம், அவங்க முகங்கள் எல்லாம் ஷாமை நோக்கி பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தது. ஃபஸ்ததாரு, உடனே அப்படியே சுற்றி திருப்பிக்கிட்டாங்க காபா. به قال حدثنا مسدد قال حدثنا يحيى عن شعبان الحكم عن ابراهيم عن القمة عن عبد الله قال صلى النبي صلى الله عليه وسلم الظهر خمسا. 5 ரக்காத் தொழு வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அஸீத ஃபி ஸலாஹ், தொழுகையில் கூடுதலாக்கப்பட்டிருக்கிறதா நபியே? கால, நபி கேட்டாங்க, மாதாக்க, என்னப்பா விஷயம்னு கேட்டாங்க. காலு சல்லைத ஹம்சன், 5 ரக்காத் தொழு வச்சிங்களே. ஃபசன்னா ரிஜிலைஹி, 2 காலையும் அடைக்க போட்டு சஜிதத்தை 2 சஜிதா செஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசணும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.